ஸ்டூடெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ்ன்னு இருக்குது. த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் கேட்க சொல்ல நம்மளுக்கு 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் எப்படி எழுத போகிறீங்கன்னா 0 ஆட் பண்ணிக்க போகிறீங்க. 1 2 3 4 5 6 7 ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர். இது வந்து உங்களுக்கு போட்டித் தேர்வு, அதாவது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ், இது மாதிரி தேர்வுக்கெலாம் இது மாதிரி கொஷின் கேட்பாங்க. அதனால் நீங்கள் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர்னால் உங்களுக்கு இப்போ 7 டிஜிட் நம்பர் இதில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி லார்ஜஸ்ட் 8 டிஜிட் நம்பர்னு கேட்டிருக்காங்க. லார்ஜஸ்ட்டு 8. இப்போ 1லேருந்து 10 வரைக்கும், 10க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 தான். 1லேருந்து 9 வரைக்கும் கம்பேர் பண்ண சொல்ல 10 எடுத்துக்க மாட்டோம். 0லேருந்து 9 வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ 9 தான் உங்களுக்கு லார்ஜஸ்ட் நம்பராக இருக்கும். 9 8 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. இதுக்கு இப்போ நீங்கள் கமாஸ் கொடுக்கணும். இந்தியன் மெத்தடுங்கிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ்க்கு கமா கொடுப்போம், அப்புறம் 2 நம்பர்ஸ்க்கு கமா கொடுப்போம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தி பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 7005380 இஸ் 5. இந்த 5 வந்து எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 10 100 1000, அதாவது 1000 பிளேஸில் இருக்குது. 5 × 1000. ஓகேங்களா? அப்போது 5000 இந்த பிளேஸில் இருக்குதுன்னு எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா த எக்ஸ்பர்ட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 7670905 இஸ். இந்த நம்பர் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. புக்கில் எழுதுறதுக்கு பார்த்தாது, நான் பேப்பரில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை எழுதிக்கலாம். 76,70,905. இது எல்லாமே ஒரே நம்பர் தான், கமா யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இப்போது உங்களுக்கு இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு கொடுத்துருக்காங்க கமா, அப்புறம் 2 டிஜிட்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இந்தியன் மெத்தட் இல்லைங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம்ட்டு வரும். அப்போ 10 லட்சம்னா 7 × நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 100000. இது வந்து இந்தியன் மெத்தடில் இருக்கிறதுனால அது மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், விரிவாக எழுதுகிறோம். அடுத்து 6 இருக்குது. 6 வந்து என்ன லேக்ஸ் பொசிஷனில் இருக்குது. அதுக்கும் அதே மாதிரி நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7 வந்து 10,000 10,000 பொசிஷனில் இருக்குது. 7 × அதுக்கும் கமா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0 வந்து 1000 பொசிஷனில் இருக்குது. 0 × 1000 0 தான் வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 × 100 பொசிஷனில் இருக்குது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா 0 வந்து 10 பொசிஷனில் இருக்குது. ப்ளஸ் 5 × 1, அதாவது 1s 10s 100 அது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு. சக்சீர் ஆஃப் எ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 1 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லியாச்சு. சக்சீசர் ஆஃப் எ 1 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் 1 டிஜிட் நம்பர் சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 9 + 1 நம்ம ஆட் பண்ணுறோன்னா 1 டிஜிட் நம்பராக கிடைக்குது, 2 டிஜிட் நம்பர் தான் கிடைக்குது. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது தவறான ஆன்சர், ஃபால்ஸு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்சர் ஆஃப் எ 3 டிஜிட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் எ 3 or 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது 3 டிஜிட் நம்பர் வந்து 3 டிஜிட் நம்பரில் 3 or 4 டிஜிட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட் நம்பரு இப்போ பார்த்தீங்கன்னா 100ன்னு எடுத்துக்கோங்க. 3 டிஜிட் நம்பராக இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 மைனஸ் பண்ணுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 99 தான் கிடைக்கும். 3 or 4 டிஜிட்டாக கிடைக்குது இல்லை. இதுவும் என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தான். இதுக்கும் ஆன்சர் செகண்ட் ஒனுக்கும் ஃபால்ஸ் தான் ஆன்சர். தேர்ட், இன் த இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் த நம்பர் 67999037 இஸ் ரைட்டன் ஆஸ் த 6,79,99,037 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து
கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க இந்தியன் சிஸ்டத்துக்கு நம்ம கமா எப்படி யூஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு, அப்புறம் 2 டிஜிட்க்கு. அதே மாதிரி தானே இவங்களும் நம்பர் கமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆன்சர். கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? அதனால் ட்ரூன்னு எழுதிக்கோங்க. லாஸ்ட் ஒன்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000 வந்திருக்கு. ஒன்ஸ் 8 × 1 எழுதிட்டாங்க, 10 எழுதிட்டாங்க, 100 எழுதிட்டாங்க, 1000 எழுதலை, 10,000க்கு போயிட்டாங்க. அப்போ இது என்ன ஆன்சர்? ஃபால்ஸு, தவறானது இல்லைங்களா? டென்ஸு இங்கே 1000 இல்லை, ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000 இருக்குது. ஆனால் அந்த ஒரு ஆப்ஷனே இங்கே இல்லை. அப்போ இது தவறான ஆன்சர். இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா, how many 10,000 are there in smallest 6 digit number? உங்களுக்கு ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட்டு, ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட், அதுக்கப்புறம் ஸ்மாலஸ்ட்டு 8 டிஜிட்னு வந்தாலே நீங்கள் லேக்ஸு, 10 lakhs அது மாதிரி தான் எடுத்துக்க போகிறீங்க. இப்போ ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர்னு எடுத்துக்கோங்க. தேர்ட் கொஷின், ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பர். ஓகேங்களா? இந்த நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் வரும். 1 0 0 1 2 3 4 5 6. இதில் எத்தனை 10,000 இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 10,000 நீங்கள் எப்படி எழுதுவீங்க? 10,000 1 10 100 1000 10,000 10,000 எழுதிட்டிங்களா? இப்போ 1 lakhல ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரில் எத்தனை 10,000 இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். இந்த நம்பரால் இந்த நம்பரை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை இருக்குன்னு வந்துடும் சொல்லிட்டு. அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஸ்மாலஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரோட டிவைடட் பை 10,000 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த 0க்கு 0 கேன்சல், இந்த 0க்கு 0, இந்த 0க்கு 0, இந்த 0க்கு 0, அப்புறம் லாஸ்ட்டாக 10 டிவைடட் பை 1 மட்டும்தான் இருக்குது. கீழே 1 இருந்தால் அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபைனலாக ஆன்சர் நம்மளுக்கு 10ன்னு கிடச்சிருச்சு. இது வந்து தேர்ட் ஒன்க்கு. ஃபோர்த் கொஷின் பாருங்கள். அப்சர்வ் த கமாஸ் அண்ட் ரைட் டவுன் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்தியன் மெத்தடுக்கு கொடுத்துருக்காங்க நம்பர், இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெத்தட்லேயும் இன்டர்நேஷ்னல் மெத்தட்லேயும் 7உடைய நம்பர் இருக்குங்களா, அந்த இட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இந்த நம்பர் எழுதிக்கோங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இப்போ கமா யூஸ் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்பருக்கு, அப்புறம் 2 டிஜிட். ஓகேங்களா? இது அதே மாதிரி தான் எந்த நம்பரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 டிஜிட்டாக நம்ம கமா கொடுக்கணும் இல்லைங்களா இன்டர்நேஷ்னல் மெத்தட்க்கு. ஓகேங்களா? இது இன்டர்நேஷ்னல் மெத்தட் இருக்கிறதுனால இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இந்தியன் மெத்தட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கும் அப்புறம் 2 நம்பருக்கும் கமா யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து லேக்ஸ் பொசிஷனில் தான் இருக்குது, ஆனால் கமாஸ் யூஸ் பண்ணுறது தான் கேட்டிருக்காங்க. அது மாதிரி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் பை யூஸிங் கமாஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி கமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த ஃபோர்த்து கொஷினில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இது வந்து 70 lakhsன்னு சொல்லுவோம். 70 lakhs. செகண்ட் சப்டிவிஷனில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7 million. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் மெத்தட் இல்லைங்களா, அதனால் மில்லியனில் தான் சொல்லணும். 7 million சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று, இதுக்கு கமா யூஸ் பண்ணுறத பற்றி தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். கமா யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் 3 டிஜிட் கமா தான் யூஸ் பண்ணோம். 3 டிஜிட்க்கு அப்புறம் இங்கே கமா யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் 6க்கு முன்னாடி, இங்கே 3க்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இங்கே 1க்கு முன்னாடி, இங்கே 5க்கு முன்னாடி, இங்கே பார்த்தீங்கன்னா 8க்கு முன்னாடி, இங்கே 5க்கு முன்னாடி, இங்கே 2க்கு முன்னாடி 3 டிஜிட்காக நீங்கள் கமா யூஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைட் த லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அண்ட் புட் கமாஸ் இந்த இந்தியன் அண்ட் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6 டிஜிட் நம்பரில் இந்தியன் இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு. இதில் இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் கேட்டதுனால ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டம் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்தியன் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பர் வந்து 6 லார்ஜ்
அதாவது லார்ஜ் 6 டிஜிட் நம்பர்ன்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 9 வரும். அதனால் 9ஐ நீங்கள் 6 டைம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த நம்பரை வச்சு தான் இந்தியன் மெத்தடோ இன்டர்நேஷ்னல் மெத்தடோ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்தியன் மெத்தட்க்கும் இன்டர்நேஷ்னல் மெத்தட்க்கும் எப்படிலாம் கமா யூஸ் பண்ண போகிறோம் அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வரும்னா உங்களுக்கு 6 டிஜிட்னால 1 10 100 1000 10,000 லேக்ஸு. ஓகேங்களா? இது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிஸ்டமில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1s 10s 100 1000 10,000 lakhs. இப்போ இது எழுதிட்டோம். இதுக்கு கமா நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்க்கு அப்புறம் 2 டிஜிட்டு. இன்டர்நேஷ்னல் மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கும் சேம் நம்பர் தான் எடுத்துக்க போகிறோம். கமா எப்படி யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் 1000 இப்போ இந்த நம்பர் 9 இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம்னா 1s. இன்னொரு 9க்கு பார்த்திங்கன்னா 1s அப்புறம் 10s. ஓகேங்களா? இன்னொரு 9 இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100. இன்னொரு 9 இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பார்த்திங்கன்னா 1000. இன்னொரு 9 வருது பார்த்திங்களா அதுக்கு 10,000 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நம்பர் இருக்குது நம்மளுக்கு இன்னும் ரிமைனிங் அதை பார்த்திங்கன்னா 100,000 சொல்லுவாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தடில், இது இந்தியன் மெத்தடில். இதுக்கு கமா யூஸ் பண்ணுவீங்க. எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா இப்போ இந்த 6 நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு 3 டிஜிட்டாக தானே நம்பர் பிரிக்கணும்னு சொன்னேன். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் நம்பரை பொறுத்த வரைக்கும் அப்போ இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் வருங்க. ஓகேங்களா? அடுத்து 7th கொஷின். 7வது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் த நம்பர் நேம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் நியூமரிக்ஸ் இந்த இந்தியன் சிஸ்டம். இந்தியன் சிஸ்டமில் நம்பர் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் நேம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே 753210 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலான்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். ஓகேங்களா? இந்தியன் சிஸ்டமில் தானே கொடுத்துருக்காங்க இந்த நம்பர். ஸோ அப்போது லேக்ஸில் தான் வரும். 75 ஓகேங்களா லேக்ஸு 75 lakhs 30 இங்கே 32 பக்கத்தில் 2 இருக்குங்களா 32,000 105 எழுதிக்கிட்டா போதுங்க. அடுத்து செகண்ட் நம்பர் 9,75,63,458. இதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடிக்கு வரைக்கும் போகும். ஏன்னா இங்கே பார்த்துங்க 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி. ஓகேங்களா? அப்போது 9 crore கோடியில் தானே ஸ்டார்ட் ஆகுதுங்க. 9 crore எழுதக்கூடாது. க்ரோர்ஸ் 75 lakhs. இது லேக்ஸில் தானே இருக்குது. அப்போ 75 lakhs 63,000 400 தானே பொசிஷனில் இருக்குது. அப்போ 453 லாஸ்ட்டில் 53 இருக்கு இல்லைங்களா அதனால் 53 எழுதிக்கிட்டா போதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த நம்பர் நேம் இஸ் ரைட் யூஸிங் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னு கொடுத்துட்டு ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்துக்கு என்ன நேம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு 3 கமாஸ் வந்தாலும் அது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1s 10s 100 1000 அப்புறம் 10,000 100,000. அப்போது இது எப்படி எழுதலான்னா அப்படி தானே சொல்லுவோம் இன்டர்நேஷ்னல் மெத்தடில் 1s 10s 100 1000 10,000 100,000. இப்போது 300 and 45 300 and 45,000 45,600
and 78. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். இப்போ செகண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8,343,710 கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸு, டென்ஸு, 100, அப்புறம் 100க்கு அப்புறம் 1000, 10,000, 100,000, அதுக்கப்புறம் மில்லியன். ஓகேங்களா? இப்போ 8 மில்லியன். எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் தான் தொடங்கணும், அதனால தான் கேபிட்டலில் எழுதுகிறேன். 8 மில்லியன் 300 and 43,700 and 10. லாஸ்ட்டாக 10 இருக்கு இல்லையா, அதை எழுதிக்கணும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸு, டென்ஸு, 100, 1000, 10,000, அதுக்கப்புறம் 100,000, அதுக்கப்புறம் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. எது லாஸ்ட் நம்பர்? இந்த நம்பருக்கு என்ன எழுத போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100, 3 மில்லியன், 400, 56,700 and 89. ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு 8th சம்மும் முடிஞ்சுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9th சம். ரைட் த நம்பர் நேம் இன் நியூமரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்பர் அதாவது 2,30,51,980. ஓகேங்களா? 980 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் நம்பர்ஸில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் நான் உங்களுக்கு ஆல்ரெடி படித்து காமிச்சேன். 2,30,51,980. ஓகேங்களா? 2 crore. அப்போ இது க்ரோர்னு வந்தாலே இந்தியன் சிஸ்டம்னு உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகேங்களா? 2 crore 30 lakhs. ஓகேங்களா? 30 lakhs 51,000 and 980. ஓகேங்களா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. ஓகேங்களா? வந்துருச்சா? அடுத்து 66,345,027 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மில்லியன் வந்தாலே இன்டர்நேஷ்னல் மெத்தட். அப்போ என்ன பண்ணணும்? 3 டிஜிட்டில் கமா யூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 66,345,027. இதில் பார்த்தீங்கன்னா 66 மில்லியன்ஸ். ஓகேங்களா? 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், அது மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ 66,345,027. ஏன்னா ஜீரோவுக்கு நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டோம். அடுத்து 781,213,456 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவும் உங்களுக்கு என்ன மில்லியன் வர்றதுனால இது இன்டர்நேஷ்னல் மெத்தட் தான். 789,213,456. ஓகேங்களா? 789 மில்லியன், 789 மில்லியன். அடுத்து மில்லியன்ஸ், ஏன்னா நம்பர்ஸ் அதிகமாக வர சொல்ல மில்லியன்ஸ் எழுதணும். 213,000, இது 1000 பொசிஷனில் இருக்கா? 213,455. இது 100 பொசிஷனில் இருக்கிறதுனால 56ன்னு எழுதணும். ஓகேங்களா? அது கரெக்டாக எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 10th தமிழ்நாடு ஆஸ் அபவுட் 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் லேண்ட் ரைட் த நம்பர் மென்ஷன்டு இன் த ஸ்டேட்மெண்ட் இன் த இந்தியன் சிஸ்டம். இப்போது அவங்க கொடுத்துருக்குற நம்பரை வந்து நீங்கள் நம்பர் சிஸ்டத்தில் எழுதணும், அதாவது நம்பரில் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. 26,345 ஸ்கொயர் கிலோமீட்டர் இதை எழுதுனீங்கனாலே போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? வேறு எதுவும் இதில் உங்களுக்கு எக்ஸஸாலாம் கேட்கல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 11th கொஷின் பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இன் த
Indian Railway is about 10 lakhs. Write this in the International System of Numeration சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு as about 20. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் இஸ் அபவுட் 10 lakhs. ரைட் திஸ் இந்த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். இந்த இந்தியன் ரயில்வேஸ் 10 lakhs இருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதிட்டு போயிடலாம். இது எழுதிட்டு நீங்கள் 3 digit இந்தியன் சிஸ்டம்னா 2 digitல கமா யூஸ் பண்ண போகிறீங்க. இன்டர்நேஷ்னல் சிஸ்டம்னா சேம் அதே நம்பர் 3 digitல கமா யூஸ் பண்ணிட்டு இது என்ன எழுதணும் 1 million எழுதணும். லேக்ஸ்ன்னு போட்டுறக்கூடாது 1 million எழுதணும். இதோட இந்த சம்மு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தி சக்ஸஸர் ஆஃப் ஏ 10 million இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 3-4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கெலாம் வந்து சப்டிவிஷன் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 billion இஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து நான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லேயே சொன்னதுனால உங்களுக்கு இதில் நான் டேரெக்டாகவே ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ இந்த 10 millionக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸர் ஆஃப் 10 million இஸ் ஆன்சர்னு வர சொல்ல ஒன்று ஆட் பண்ணி நம்ம 1 எக்ஸஸாக வரும் ஆட் பண்ண சொல்ல ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 13வது கொஷின் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சக்ஸஸர் அண்ட் த ப்ரெடிஷர் ஆஃப் 69 கொடுத்துருக்காங்க 59 கொடுத்துருக்காங்க ஈஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 10 100 1000 10,000 பொசிஷனில் இந்த நம்பரை கொடுத்துட்டு இதுக்கு என்ன வந்து ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸுன்னு வர சொல்ல ஆன்சர் உங்களுக்கு 2 தான் வருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 billion இஸ் ஈக்குவல் டு 1 billion எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 100 crore. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 15வது தி எக்ஸ்பேண்ட் ஃப்ரம் த நம்பர் 6,70,90 இஸ். இது வந்து இந்தியன் சிஸ்டம்னு தெரிஞ்சு போச்சு. கமா வந்து ஃபஸ்ட்டு 3 digitக்கு அப்புறம் 2 digitsக்கு வரதுனால இது இந்தியன் சிஸ்டம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது பார்த்திங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 6 lakhs 7,000 70,000 ஓகேங்களா. 10,000 பொசிஷனில் 7 இருக்குது, லேக்ஸ் பொசிஷனில் 6 இருக்குது, 1000 பொசிஷனில் 0 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 0 இருக்குது. அப்புறம் 100 பொசிஷனில் 9 இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப 0 பொசிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 வந்து 0 பொசிஷனில் இருக்குது. 1 பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா 1 பொசிஷனில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டி ஆப்ஷன் தான் கரெக்டு. இதோட உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற எல்லா சம்மும் முடிஞ்சிடுச்சு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.